Hi friends, welcome to our channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உங்களுடன் ஒரு நாள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நல்லி எலும்பு கிரேவி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, ஆட்டு நல்லி எலும்பு கிரேவி சூப்பராகவும் சுவையாகவும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வாங்கிட்டு வந்த நல்லி எலும்பை கழுவி என்ன பண்ணுறோன்னா ஒரு குக்கரில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் வச்சு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தாப்பில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு அந்த எலும்பு வந்து கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றி எலும்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும், ரொம்ப தண்ணி வைக்க வேண்டாம். அது கூட வந்து பொடி பொடியாக கட் பண்ண ஒரு அரை வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ், அரை வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ண அரை வெங்காயம். அது மாதிரி தக்காளி வந்து ஒரு அரை தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அரை தக்காளி, ஒரு 4-5 கருவேப்பிலை இலை மட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட வந்து கொஞ்சோண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா ஃப்ரெண்ட்ஸ். அது கூட வந்து மல்லி இலை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சோண்டு சீரகம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட கொஞ்சோண்டு சோம்பு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 விசில் வர மாதிரி நல்லா வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நல்லி எலும்பு வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து நல்லி எலும்பு வந்து கரெக்டாக ஒரு 5 விசில் வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். 5 விசில் வச்சு பார்த்தோம்னா நல்லா கறியெலாம் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கறியெலாம் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை வந்து தனியாக ஒரு கிணத்துல எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து நல்லி எலும்பு வந்து தாளிக்கிறக்காண்டி என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சோம்பு ஃப்ரெண்ட்ஸ், சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கு வந்து நம்ம தாளிக்கு வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ஒரு 4-5 லீஃப் கருவேப்பிலை இலை, கொஞ்சம் புதினா ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இதை வந்து தாளித்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாத்திரம் வச்சு எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்லி கிரேவி பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுக்கலாம். வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம். இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெங்காயம் வதக்கிட்டு இருக்கோம். அது கூட வந்து வெங்காயம் நல்லா வதங்குறக்காண்டி ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம நல்லி எலும்பில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். நம்ம ஃபைனலாக வேறு உப்பு பார்க்கணும். அதனால் வந்து இந்த வெங்காயம் வதங்குறதுக்காண்டி மட்டும் கொஞ்சோன்னு லேசாக உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 4-5 எல்லாம் வந்து கருவேப்பிலை அதிலே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வெங்காயம் வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா பொன்முறையில் வந்துடுச்சு. இப்போ நம்ம அது கூட வந்து ஒரு தக்காளி நறுக்கி வச்சிடணும். ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம் மேம். சேர்த்து தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி வந்து நமக்கு வதங்கிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம தனியாக அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்துங்க. அதை வந்து நம்ம இதில் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு வதக்கிட்டோம். இப்போ வந்து அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் சேர்த்து இதை வந்து கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது கூட வந்து மட்டன் மசாலா தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தாப்பில் தனி மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வந்து கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிண்டி விட்டோம். இப்போ நம்ம வந்து தனியாக அவிச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, எலும்பை வந்து அள்ளி நம்ம அதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எலும்பில் வந்து மசாலா தூள் நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து காரம், வெங்காயம், தக்காளியில் வந்து ஒரு 1/4 கிலோ எலும்புக்கு தகுந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து மசாலா தூள் எல்லாம் கிண்டிட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த எலும்பு அவிச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி பார்த்தீங்களா சூப்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம இந்த எலும்பு கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை நல்லா கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிண்டி விட்டு நம்ம வந்து உங்களுக்கு தேவையான உப்பு இருக்கான்னு பார்த்துங்க. காரம் பத்தலைன்னா கொஞ்சம் காரம் சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு நம்ம உப்பு காரம் பார்த்துக்கிட்டு எலும்பு வச்ச தண்ணியை வச்சு ஊற்றி கிண்டி விட்டோம். இப்போ வந்து இதை வந்து ஒரு மூடி போட்டு இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நமக்கு வந்து வெந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெயெலாம் வந்து தனியாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து. இப்போ நம்ம இது கூட வந்து மேலாப்பில் கழுவி வச்சுருங்க ஒரு 4-5 இலை புதினா இலையை சேர்த்துவோம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புதினா இலை லாஸ்ட்லேயே சேருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சட்டுன்னு இலை வந்து வதங்கிடும், அதனால் லாஸ்ட்லேயே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து ஆட்டு நல்லி எலும்பு கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வச்சு மேலாப்பில் மல்லி இலை தூவி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அதை தனியாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தனியாக கிண்ணத்தில் எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லி எலும்பு கிரேவி நமக்கு சூப்பராகவும் சுவையாகவும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் அமைக்கி ஆல் வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.